ஹாய் மை டியர் தமிழ் கேபாப் ஸ்டான்ஸ், நான் உங்கள் மேகு. வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேபாப்பர். ஸோ நம்ம வந்து விச்சஸ் ரெசிடென்சியோட நெக்ஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாமா? என்ன டிலே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் வீடியோ போடாமல். கதை வந்து போயிட்டுருக்க டைமில் இவ்வளோ பெரிய கேப்லாம் விழுந்ததே கிடையாது. ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லை. படுத்த படுக்கையில் கடவுளே என் உசுரை காப்பாற்றி கொடு, நான் விச்சஸ் ரெசிடென்சி கிளைமேக்ஸ் போட்டுட்டு தான் நான் சாவே அப்படிங்கிற மாதிரிலாம் உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த பார்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டு கிளைமேக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஓகே டேயங்க்கும் யூனாக்கும் உள்ள அந்த இதெல்லாம் வந்து சரியாயிடுச்சு. அவங்க 2 பேர் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு இந்த பக்கம் நம்ம 4 பசங்களுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்து என்ன, கேமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு பக்கம் நம்ம சுகா வந்துட்டு அவர் வேம்பயர் குணம் அவருக்கு வந்து வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேயா, பேட்டாலாம் மாறி இருப்பார். அந்த பேட்டை ஒருத்தன் பிடிச்சிட்டு போயிருப்பான். நீ வாடி சலகுட்டி, என்ன கல்யாணத்தில் இப்படி வந்து கலாட்டா பண்ணிட்டியே அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு போலீஸு இதெல்லாம் நடந்திருக்குமா. லாஸ்ட்டாக இதில் வந்து விட்டுருந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணோம் இல்லையா கேம் கார்டை. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம பாட்டிமா வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, பிள்ளைங்கூஸ்லாம் இருக்காங்க கூட. நம்ம டேயங் இருக்கான், ஜேகே மெக்ஸி யூனா மிஸ்ஸிங்கு. அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்ல அவங்களும் வந்துட்டு வராங்க. அப்படியே மாசா ஜேகே உள்ளே வர, லெஃப்ட்டு பக்கம் யூனா, ரைட்டு பக்கம் மெக்ஸின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வராங்க. அவனும் அப்படியே இவன் டே அங்கே நிற்கிறானா, டே யூனா அப்படியே பார்க்குறான், லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அங்கே ஜோயாவும் இருக்கா, மெக்ஸு பார்க்குறா. பாட்டி இவங்க வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இது பண்ண, உள்ளே வாங்க, வெல்கம் டு மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி மெக்ஸ் யூனா அப்படின்னு சொல்லவும், ஜோயா பார்த்துட்டு ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்க, அப்போது கரெக்டாக சொல்லுங்கள், மிஸ்ஸஸ் டே, மிஸ்ஸஸ் ஜேகேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஜோயா சொல்ல, ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஜோயா சொன்ன மாதிரி அவங்களும் வெல்கம் மிஸ்ஸஸ் டே, மிஸ்ஸஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இது ஜோயா வந்துட்டு அப்படியே யூனாவை பார்க்குறா. அவளுக்குனா அப்படியே சந்தோஷமாக இருக்குது, ஸ்மைல் பண்ணுறா. ஐயோ, என் 2 அண்ணிங்களும் செம்ம க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜோயா மனசுக்குள்ளே நினைக்க, இந்த நேரம் என் ஃபேமிலியோட அவரும் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு யோசிக்க, அப்போ ஒருத்தன் பின்னாடி இருந்து என்ன இவ வந்துட்டு ஜோயா லைட்டாக கண்ணீர் வந்திருக்குமா, அதை தொடைப்பா. அதை ஒருத்தன் இந்த விஷப்பாட்டி இருக்காங்களே, விஷக்கிருமி பாட்டிஸ், அவங்களுடைய பேரா பசங்களில் ஒருத்தன் வந்துட்டு ஜோயாவை லைட்டாக வம்புக்கு எழுதுறான். என்ன பார்க்குற, இன்னைக்கு உன் ஹஸ்பண்டும் இங்கே இருந்திருந்தா 1க்கு 3 பலி, ஒட்டு மொத்தமாக பெரிய பாட்டி வாரிசுங்க கதறதை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்ல, யார் ஜோயாவோட ஹஸ்பண்டும் சேர்த்து பலி கொடுத்துருந்தா நம்ம டேயங், ஜங்குக்கு, அதுக்கப்புறம் ஜோயா 3 பேரும் சேர்ந்து அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதை வந்துட்டு அவன் சொல்ல, பெரிய பாட்டி வாரிசுங்க கதறதை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்ல, ஜோயா பார்க்குறா. வாட் த ஹெல், ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அவள் பயப்பட, என்ன ஏன் இப்படி பேசுகிறீங்க, நல்லா ஆளப்பாரு குட்டி பிசாசே, எஸ்கேப் ஆயிட்டல. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு மட்டும் எப்படி இன்வைட் வரல? சே, அதனால தான் இங்கே வந்தா நம்ம புருஷனுக்கு ஆபத்துன்னு கூட்டிகிட்டு வரலையா, கரெக்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நான் எந்த நிலைமையில் இங்கே வந்தேன்னு தெரியும்ல அப்படிங்கிற ஜோயா. ஆமாம், உன் புருஷனை எப்படிப்பட்டவன் பாரு, 7 மாதம் புலத்தாச்சியை விட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கான். எல்லாம் பேசிக்கிட்டாங்க, உன் வயிற்றில் இருக்கிறது கர்ஸ் சைல்டாமே, கண்டிப்பாக அந்த குழந்த பிறக்காது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கத்திட்டா. என்னாச்சுன்னு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பாட்டிமாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை பாட்டி, அவளுக்கு வயிறு வலிக்குதான் அப்படின்னு இவன் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட, இல்லை பாட்டி, இவன் என்ன சீன்றான், என்னை என் குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா அழுக. ஆயிஷ், ஏய் யார் நீ, ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெக்ஸு கோவப்பட, அவனும் கையெடு அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை பிடிச்சிட்டா போல், கையெடுன்னு சொல்லி இது பண்ணி விட, பொக்குன்னு ஒன்று வைக்க போக நல்ல விலைக்கு கையை பிடிச்சிடுறான். வேணாம் சுமார் அப்படின்னு சொல்லி மெக்ஸு தடுக்க, காமா இருன்னு சொல்லவும் மெக்ஸு மேலே கோவப்படுறா. மெக்ஸு ஜோயா கையை பிடிச்சிட்டு, நீ வா, நீ எதுக்கு இங்கே இருக்க, இது நிலமையில
உனக்கு இதெல்லாம் தேவையா, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. பாட்டி பார்க்குறாங்க. மேக்ஸ் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும், ஜோயா இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, அவளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது தான், அதான் சொல்கிறோம். யூனாக்கும் தெரியும். அதனால் எங்களை என்ன பண்ணணுமோ அதை நீங்களே வாட் என்ன தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கேட்ட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கோவமாக கேட்க, நீ ஏன் இப்போ கோவப்படுற அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அக்கா, இது ஃபேர் இல்லை. கேமை தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் ஹண்ட் பண்ணணும். ஹண்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கே முன்னுரிமை இருக்குல்ல, அது நடக்கணும் அப்படின்னு சொல்ல பாட்டி பார்க்குறாங்க. சரி, அதுதான் உன் விருப்பம்னா அது நடக்கும். யூனா அப்படியே சோகமாக இருக்க. யூனாவை பார்க்க, பாட்டி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல போகிற டேங்க அது வந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, டேயோட அம்மா உள்ளே வராங்க. அதை நீங்கள் அவரை பார்த்தீங்களா, அவரை எங்கே தேடியும் காணோம் அப்படின்னு சொல்ல, அதான் போன எபிசோடில் சொல்லியிருப்பேன்ல, நம்ம ஜின்னு கோவப்பட்டு அவங்க அப்பா மேலே ஃபயர் பாலை விட அவர் அப்படியே அங்கேயே எரிஞ்சு பொசுங்கி போக, இந்த பணத்தை தூக்கி ஒரு ஓரமாக போடுங்க அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்லியிருப்பாருல்ல. அப்பா இறந்து போயிட்டாரா, தேடினா எங்கேருந்து கிடைப்பாரு. பாட்டி பார்க்குறாங்க. அவனோட ரூமில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி டேயோட அம்மா வந்து கொஞ்சம் பதட்டமாக சொல்ல, என்ன நீ பார்த்த, அவனோட அறையில் தான் இருக்கான், ஒழுங்கா போய் தேடிட்டு இன்னும் 10 நிமிஷத்தில் நீ மந்திர தொட்டி இருக்க அறைக்கு வா, அங்கே உன் பவர்ஸை கொடுத்துட்டு கேமில் கலந்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்ட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க. இது நம்மளோட பாட்டி வந்துட்டு பார்க்குறாங்க. இல்லை, அதான் பெரிய அத்தை சொல்கிறாங்களே, அவர் அப்போ ரூமில் தான் இருப்பாருன்னு அப்படின்னு சொல்ல, பாட்டி அம்மாவை பாவமாக பார்க்குறாங்க. இன்றைக்கி இவங்கக்கிட்ட இருந்து என் குழந்தைங்களை காப்பாற்றணும் கடவுளே, இவங்க எண்ணங்களில் ஏன் இத்தனை வன்மம், எல்லாம் சரியாக போகிற நேரத்தில் ஏன் இவங்களுக்கு இப்படி நினைப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க, பாட்டி கெஸ் பண்ணிட்டாங்க போல் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம தங்கச்சியோடைய பேர பசங்க கிட்டேருந்து நம்மளுடைய பேர பசங்களெல்லாம் காப்பாற்றணும் கடவுளே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி இவங்க என்னவோ எல்லாத்தையும் லீட் பண்ணுற மாதிரி, இந்தா அப்படின்னு சொல்லி மேக்ஸி யூனா முன்னாடி கார்ட்ஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ண, அதெல்லாம் பாட்டி தான் பண்ணணும், ஆனால் இவங்க என்னவோ இவங்க தான் வந்து லீட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இவங்க எடுத்து போடுறாங்க, இதில் ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி பார்க்குறாங்க. நம்மகிட்ட கேட்காமலே முடிவெடுக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க, யூனா மேக்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கார்டில் ஒன்றா வந்துட்டு கை வைக்கிறாங்க. இந்த கார்டு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண, அதை எடுத்து ஜோயாவை ஹர்ட் பண்ணாலையா, அவன் வந்துட்டு படிக்கிறான். வாரே வா, எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கேம் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை அப்படியே கீழே போட, ஹைட் அண்ட் சிக் அப்படின்னு சொல்லி கார்டை காட்ட, ரூல்ஸ் இதுதான், இங்கே இருக்க நாங்கள் எல்லாரும் எங்கள் மந்திரத்தை பயன்படுத்தாமல் காலையில் சூரிய கதிர்களுக்கு முன்னாடி உங்களை கண்டுபிடிக்கணும். இவனா மேக்ஸும் அப்படியே பார்த்துக்க, சந்தோஷப்படாதீங்க, கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அர்த்தம் உங்கள் உயிர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, பார்த்துட்டு இல்லை அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களை உயிரோட கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எங்க சொல்ல, ஆமாம் கண்டுபிடிக்கணும், ஆனால் அந்த நேரம் மேபி உங்கள் உயிர் ஊசல் ஆடிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் வந்து நம்ம மெக்ஸையும் யூனாவையும் பயமுறுத்துறாங்க. ஜேகேயோட அப்பாவெல்லாம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஜேகேயோட அப்பாவெல்லாம் நாங்கள் அப்படின்ட்டு பாட்டியோட பசங்க அப்பா வயசில் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு நக்கல் அடிக்கிறாங்க. எப்படி வந்து அந்த ஆளை நாங்கள் கொண்டு வந்தோம் தெரியுமா பலிபீடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, குத்துயிரும் கொலையுருமா நாங்கள் அவனை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிக்க, ஜேகேக்குன்னா செம்ம கோவம் வருது. ஜேகே வந்து பக்கத்தில் தான் இருப்பானா, ஜோயா அவன் கையை பிடிக்க ஜேகே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் கோவத்தை. அப்புறம் இன்னொரு விஷயம், அக்கா ஜேகேயும் இந்த தடவை கேமில் கலந்துக்கக்கூடாது, அவங்க உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன எதுக்காக அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, ஆமாம் அவனுங்க தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, நியாயமாக இவங்க 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கக்கூடாது, ஆனால் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் இப்போ உண்மை தெரியும். இது போல் இதுக்கு முன்னே எப்பயுமே நடந்ததில்லை, நடந்திருக்கு. எல்லா உண்மையும் தெரிஞ்சு தானே குக்கியோட அப்பா அவர் மனைவிக்காக அவள் குடும்பத்துக்காக மரணத்தை நோக்கி போனார் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல, அதே தான் இப்போவும் அப்படின்றாங்க. ஆமாம்,
அதே போல் அவள் இறந்த மாதிரி இவங்களையும் நம்ம தொலைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் அக்கா சொல்கிறேன். இவங்கள உங்களோட பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லாம் முடிஞ்சு பலி கொடுக்குற நேரத்தில் நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்ல ஜேகே பார்க்குறாங்க. இல்லை பாட்டி, கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், ப்ளீஸ் எங்களையும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல, அக்கா நீங்கள் சொல்லி புரிய வைங்க, இந்த டேக்கு என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லி இது பண்ண, மந்திர தொட்டி இருக்க அறைக்கு வந்து உங்கள் பவர்ஸை கொடுத்துட்டு நீங்களும் கேமில் கலந்துக்கோங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது இந்த பாட்டி டேயும் ஜேகேயும் வந்துட்டு கேமில் கலந்துக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம பெரிய பாட்டி நான் சொல்கிறதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி மந்திர தொட்டி இருக்க ரூமில் உங்கள் பவர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு விட்டுட்டு நீங்களும் இந்த கேமில் கலந்துக்கோங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னென்னு எல்லாம் பார்க்குறாங்க. கடைசி நேரத்தில் யாரும் இங்கே எதையும் வந்து மாற்ற வேணாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டி வெளியேற ஜேகேவும் டேவும் இப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா கேமில் கலந்துக்கிட்டால் தான் யூனா மெக்ஸுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட, மற்றவங்கெல்லாம் சொன்னோம்ல அவங்க எப்படி இந்த 2 பொடியனுங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, விடு இன்னைக்கு ஒரு நாள் தானே ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷப்பாட்டி எல்லாரையும் வெளிச்சிட்டு போயிடுது வெளியே. எல்லாம் அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க. நம்ம பசங்களை ஓடி ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ண, மெக்ஸு திரும்பி ஜேகேயை பார்க்க, ஜேகே அப்படியே மெக்ஸு ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு கேர்ஃபுல் என்ன என்னை வலிக்காமல் ஏதாச்சும் பண்ணுறியா அப்படின்னு மெக்ஸு சொல்ல, ஆஷ் மெக்ஸ் ஏன் இப்படி பேசுகிற, சும்மா இரு அப்படின்னு ஜேகே சொல்ல, இந்த பக்கம் டே அப்படியே யூனா கையை பிடிக்கிறான். கண்ணில் கண்ணீரோடு அப்படியே யூனா ஃபேஸை ஹோல்ட் பண்ண, பாய் நெக்ஸ்ட்டு ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, வாயை மூடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி டே சொல்ல, லிப்ஸ் மேலே ஃபிங்கர் வைக்க, இப்படி பேசாத அப்படின்னு சொல்லவும் யூனா ஸ்மைலோடு அவனை பார்க்குறா. லவ் யூ அப்படின்னு யூனா சொல்ல, இவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸும் ஜேகேயும் சைடில் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண, ஜோயா அங்கே இருக்கவ, லவ் யூ ஆல், கண்டிப்பாக நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம், ப்ளீஸ் என்னை அள வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, யூனா ஜோயாட்ட, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, புரியலை நானா அப்படிங்கிறா ஜோயா. ஆமாம், இங்கே இவ்வளோ அமிர்தம்னு நடக்குது, நீ பாட்டை நின்றுட்டுருக்க. யூனா கண்டிப்பாக நான் கேமில் பார்ட்டிஸ் பண்ண மாட்டேன் யூனா அப்படின்னு சொல்லி ஜோயா சொல்ல, நம்ம யூனா கேட்குறது ஜோயாவுக்கு புரியல. ஓஹோ என்ன கேம் அப்படின்னதும், அது வந்து யூனா அப்படியே ஜோயாவை ஒரு மாதிரி பார்க்க, ஆயிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா தலையிலே அடிச்சுக்கிறா. ஃப்ராடு, நீ ஜேகேவோட தங்கச்சின்னு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, எனக்கு யாருமே இல்லைன்னு அழுகாச்சி கதை நடத்திட்டு என் அண்ணனை ஏமாற்றி என்னை ஏமாற்றி ஆயிஷ் அண்ணா அப்படின்னு சொல்லி ஜேகேயை ஹக் பண்ணுறா ஜோயா. எப்படி பேசுகிறா பாருங்கன்னு சொல்லிட்டு யூனாக்கு அப்படியே ஃபேஸு சேஞ்ச் ஆக ஜேகே பார்க்குறான். அவன் தான் உன் அண்ணால, எங்ககிட்ட நீ சொல்லவே இல்லை, ஏன் மறைச்ச? அது வந்து அது ஐம் சாரி. அதெல்லாம் விடு, இங்கே பாரு ஜோயா, நான் திரும்ப கண்டிப்பாக வருவேன். மேபி நான் திரும்பி வரப்போ உன்னை யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கலாம். நான் எல்லாத்தையும் டேட்ட சொல்லியிருக்கேன், டே பார்த்துப்பாரு. நீ நீ திரும்ப யூஎஸ் போ, அண்ணா கூட இரு, குட்டியும் நான் பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லபடியாக அவளை வளங்க என்ன. அண்ணாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லு. மேபி நான் திரும்ப வந்ததும் அண்ணா கூட பழைய மாதிரி பேசாமல் கூட நான் போகலாம், அவரை அவாய்ட் பண்ணலாம், ஆனால் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனாக்கு என்னென்னா, இந்த பலி அது இதுன்னு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்படியும் டேயுவை நம்ம பாடியில் கொண்டு வந்துடுவான். டேயு வந்துட்டு அவளுக்கு சுகா யாருன்னு தெரியாது, ஜோயா யாருன்னு தெரியாது, அதனால் அவாய்ட் பண்ணலாம், செய்யலாம், பேசாமல் போகலாம், அதை பற்றிலாம் எதுவும் வருத்தப்படாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ப்ளஸ் ஜோயாவை வந்துட்டு அவளோட சிஸ்டர் மெக்ஸோட சிஸ்டர்லாம் சொல்லாமல், நீ இந்த வீட்டு பொண்ணுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி, நீ இந்த வீட்டு பொண்ணாவே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் யூனாவோட ஆசை. ஸோ அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க பின்னாடி இருந்து யூனா வாயை பொத்துறான். வாயை மூடு, என்ன மைண்ட் செட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கேட்க, கண்டிப்பாக உன் டேயு என் அண்ணனை ஹர்ட் பண்ணிட்டானா, இல்லைன்னா ஜோயாவை, இப்போது அவன் என் சிஸ்டர் வேற, நான் அவட்ட சொல்லி வைக்கிறது நல்லது தானே. யூனாவை பார்த்துட்டு இப்படி பேசாத, எனக்கு வேதனையாக இருக்குது, நீ தான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொன்ன, அப்புறம் இப்படி பேசினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டே கேட்க,
ஐம் கோனா கிவ் யூ a சான்ஸ், என்னை நல்லா பார்த்துப்பல அப்படின்னு சொல்லி டேயங் வந்துட்டு கேட்கவும், எதுக்கு, எனக்கு ஒன்றும் உன் டேயோட ப்ளேஸ் வேணாம், என்னை லவ் பண்ணுறவன் என்னை மட்டுமே தான், அவனுக்கு நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், எனக்கு அப்படிப்பட்ட பையன்தான் வேணும், எனக்கு நீயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜேகேயும் மெக்ஸும் நிற்க ஜேகேயை பார்க்குறா. யாரும் வேணாம், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவள் அங்கேருந்து வெளியே ஓட, என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஜோயா கேட்க, ஜோ நீ போ, நீ உன் ரூம் போ, அங்கேயே இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மெக்ஸு மிரட்டுறா. ஓகே அப்படின்னு அவளும் போகிறா. யூனாக்கு கிஸ் கொடுத்துட்டு சேஃபாக இரு அப்படின்னு சொல்ல, என் அண்ணனை பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லி யூனாவும் ஜோயாவை மறுபடியும் வந்து கிஸ் பண்ணுறா. அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பேசுகிற, நீயும் வந்துடுவல்ல எங்கள் லைஃப்பில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, வாயை மூடுடி, சொல்கிறத செய், அண்ணாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண, ஓகே அப்படின்ட்டு தலையாட்ட டேயும் ஜேகேயும் பார்க்குறாங்க. ஜேகே மெக்ஸ்ட்டை கிஸ் பண்ணிட்டு லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க, ஓப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபிங்கர் க்ராஸ் பண்ண, அந்த நேரம் அந்த எலி பையனும் அவன் சிஸ்டரும் வராங்க. எல்லாம் வெப்பன்ஸ் ரூமுக்கு வந்துட்டு போயிருக்காங்க போல். அண்ணி 2 பேரும் வாங்க, பாட்டி உங்களை ஒரு ரூமில் விட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு கிளம்ப, அதாவது ஹைட் அண்ட் சீக்னா இவங்களா போய் ஹைட் ஆகுறது இல்லை போல், பாட்டி வந்து இவங்கள ஒரு ரூமில் ஒழிச்சு வச்சுருவாங்க, எப்படி அந்த ஃப்ளாகை ஒழிச்சு வச்சு கண்டுபிடிக்குது அந்த மாதிரி வந்து ரூமில் ஒழிச்சு வச்சுட்டு இத்தனை ரூம்ஸுக்குள்ளே மற்றவங்களாம் போயிட்டு கண்டுபிடிக்கணும் போல். அந்த ரூம்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதா இருந்தாலும் இவங்களோட இஷ்டம், ஓகேயா. ஸோ அதனால் அந்த எலி பையன் வந்துட்டு நம்ம யூனாவையும் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவள் வந்துட்டு மெக்ஸையும் வந்துட்டு 2 பக்கம் அந்த ரூமை விட்டு 2 திசையில் கூட்டிகிட்டு போகிறாங்க. டேயும் ஜேகேயும் பார்க்குறானுங்க, வாடா நம்ம போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக, வெளியே போனால் ரூம் விட்டு மெக்ஸ் ஒரு பக்கமும் யூனா ஒரு பக்கமும் கூப்பிட்டு போக 2 ட்வின்ஸும் அப்படியே திரும்பி பார்த்துக்கிறாளுங்க. இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி. யூனா போகிற சைடில் ஜின்னு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜோயா அவள் ரூமுக்கு போயிட்டு இருந்தவ, அங்கே ஒரு ரூம் இருக்குது, அதை கிராஸ் பண்ணி போகிறா. சடனாக அப்படியே நிற்கிறா. திரும்ப வந்து அந்த ரூம்குள்ளே பார்க்க அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு பெட்டுக்கு பக்கத்தில் கீழே கிடக்குது. அந்த ஷர்ட்டு அது சுகாவோடது போல். அதை அப்படியே ஞாபகம் வச்சு ஜோயா அந்த ரூம்குள்ளே போக பார்த்தா ஷர்ட்டு பேண்ட்டு அண்டர்வேர் முதல் கொண்டு அண்ணன் அங்கேயே போட்டு போயிருக்காரு. வேணும் நான் பண்ணார், சிச்சுவேஷன் அப்படி இல்லையா. இவ போயிட்டு இது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ் எடுக்க, அவர் ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லி பார்க்க, இந்த ஷர்ட் வந்து இவ தான் வாங்கி கொடுத்துருப்பா போல். அதனால் ஞாபகம் வச்சு அந்த ஷர்ட்டை பார்க்க, அவர் இங்கே எப்படி அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறா. சரி ஊருக்குள்ளே என்ன அதே ஷர்ட் மாதிரி வேறு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காலரில் பார்க்க ஷுகான்னு போட்டிருக்குமா, அதை செக் பண்ணி அவரோட எல்லா ட்ரெஸ்ஸும் ஷுகான்னு போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறா. அவர் இங்கே எப்படி அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்க, அவரோட ட்ரெஸ் நான் ஒன்றும் அவர் ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி, அப்போது அவர் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இவங்க அப்படின்ட்டு யோசிக்க, அப்போ தான் ஜேகே கரெக்டாக சுகா பற்றி பேசுகிறப்போ காலையில் ஜேகே வந்துட்டு ஏன்டா உண்மையை மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தது வந்துட்டு அவளுக்கு ஞாபகம் வருதா. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடலையே, நேராக ஜங்குக்கு தேடி வேகமாக கையில் ஷர்ட்டோடு அவள் வந்துட்டு போகிறா. ஏதோ வந்துட்டு மறைக்கக்கூடாதுன்னு அண்ணா சொன்னான்ட்டே இவங்க அண்ணா கிட்ட அப்படின்ட்டு கேட்கலான்ட்டு போக, இந்த பக்கம் ஜேகேவும் டேவும் டென்ஷனாக இருக்காங்க. ஜேகே டேடி ஏதாச்சும் வழி இருக்கா, ஏதாவது ஒரு லூப் ஹோல், அது மூலியமாக அவங்கள காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து கேட்க, டே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான் கண்டுக்காமல். டேய் உன்னதான்டா அப்படின்னதும், வாயை உடச்சிருவேன் ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டே அவங்க சொல்ல, வாட் நீ அந்த புக்கெல்லாம் படிப்பல்ல, அதில் ஏதாச்சும் வேறு ஏதாவது வழி இருக்கா, இவங்க உயிரை கொடுத்தாதான் டோர் ஓப்பன் ஆகுமா, டேய் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அமைதியாகவே இருக்கான் டேயங்கு. அங்கே போய் மந்திர தொட்டியில் அவங்களுடைய பவர்ஸை வந்து விட்டுட்டு இந்த பக்கம் வெப்பன்ஸ் ரூமுக்கு வந்து வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஜேகே அவனோட ஆக்ஸ் எடுக்கிறான். இவன் டே வந்துட்டு அவனுக்கு அந்த போ அண்ட் ஆரோ மாதிரி ஒரு இதுவாக இருக்கும், அதை எடுக்கிறான். டேய் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேச மாட்டேங்கிறேன்னு ஜேகே டே அங்கே பார்த்து கத்த, டே லூஸு அப்படிங்கிறான். அப்பயும் டே எதுவுமே பேசலை. டே சைக்கோ டாக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட
அப்பயும் எதுவும் இது பண்ணாமல் ஜேகே அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு டே அண்ணா டேய் அப்படிங்கிறான். டே அண்ணா உன்னதாண்டா அப்படின்னதும் ஃபைன் டே அண்ணா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி இவன் எதுக்கு பேசலைங்கிறத ஜேகே புரிஞ்சுட்டு டே அண்ணா பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜேகே அப்படியே பார்க்குறான் கோவமா. என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான் டேயங்கு. அந்த பொண்ணும் பையனும் யூனா ஒரு பக்கம் மெக்ஸை ஒரு பக்கம் வந்துட்டு விடுறாங்க. ஒவ்வொரு ரூமில் கொண்டு போயிட்டு கன் ஷூட் பண்ணுற சத்தம் கேட்க அந்த பொண்ணு மெக்ஸை ஹக் பண்ணுறா. அதாவது என்னென்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல், அதுக்காக ஷூட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே மெக்ஸை ஹக் பண்ணுறா. பாய் அண்ணி அப்படின்னு சொல்லி அவள் அங்கேருந்து போக மெக்ஸு பார்க்குறா. யூனாவும் ஒரு ரூமில் ஒளிஞ்சிருக்காளா. அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான். இங்கே சேஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்க அவன் போனவன் நின்று என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு தானே தலையை கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஏன் சேஃபாக இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட ரொம்ப தான் கடவுளே வலிக்காமல் செத்துறணும்னு செத்து நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா. சேச்சே யூன் என்ன நீ கண்டிப்பாக சொர்க்கதாண்டி, அப்படி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம் நரகத்துக்கு போகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி அவன் அவளை கூட பேசிகிட்டு இருக்க. அங்கே அந்த ரூமில் வந்துட்டு ஒரு க்ளாசெட் இருக்குது. அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்து நின்றுட்டுருக்கா. க்ளாசட்டா, நான் கூட இது ஒரு ரூம் டோராக இருக்கும், அப்படியே தப்பிச்சு எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்க. கட் பண்ணால் இந்த பக்கம் மெக்ஸை ஒரு ரூமில் விட அந்த பொண்ணு ஹக் பண்ணிட்டு பாய் அண்ணி அப்படின்னு சொல்ல ஓகேடா அப்படின்னு சொல்லி மெக்ஸு சொல்ல மெக்ஸு முகத்தில் செம்ம பயம் இருந்தாலும் அவள் சுற்றி முற்றி பார்க்க அந்த ரூமை ஃபக் நாங்களே சாகுறோம் சொல்லிட்டோமே, அப்புறம் ஏன் இதெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதான் நாங்களே செத்து போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன்டா வேட்டையாடி கொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் போனவ மறுபடியும் திரும்பி வரா. அந்த பொண்ணு அண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட என்னடா அப்படின்னதும் கேர்ஃபுல் அப்படின்னு அவ சொல்ல ஏன் இல்லை அந்த சைக்கோஸ் உங்கள் 2 பேரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வாட் யூ மீன் அப்படின்னு மெக்ஸு பார்க்க ஐ மீன் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். ஆக்சுவலி டேயோட பாடியை எங்களால் ப்ரிசர்வ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் ஜேகே அண்ணா அவங்கள கொன்னதுக்கப்புறம் இவனுங்க அந்த பாடியை ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிட்டானுங்க. எந்த அளவுக்குன்னா அதை நான் என் கண்ணார பார்த்தேன். அந்த குட்டி வயசில் அந்த பாடி என் டேயும் அண்ணியோட குட்டி கரு வயிறை விட்டு வெளியே what the fuck என்ன சொல்கிற? ஆமாம் அண்ணி, அதான் உங்கள் பாடி இல்லைன்னா உங்களை எப்படியும் மறுபடியும் கொண்டு வர முடியும். ஆனால் இதை டேயுங்க அண்ணாக்கு தெரியாது. பி கேர்ஃபுல் அண்ணி, நீங்கள் எப்படியாச்சும் மார்னிங் வரைக்கும் கூட சர்வை பண்ணிடுங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பாட்டிக்கிட்ட வந்துடுங்க, மீதி பாட்டி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல மெக்ஸு பார்க்குறா. ஆயிஷ் ஆனால் அவனுங்க கிட்ட சிக்கினீங்க, உங்களை செதைச்சிருவானுங்க அண்ணி. அண்ட் யூனாக்கும் இது யூனாக்கு தெரியுமா? அவ்வளோ அலர்ட் பண்ணோம்ல. யூனா அண்ணிட்ட அவன் சொன்னானான்னு தெரில, ஆனால் எனக்கு மனசு கேட்கல. நீங்கள் இவங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் எங்கள் 3வது பாட்டி இருக்காங்கல்ல படுத்த படுக்கையில், அவங்களோட பசங்க பேர பசங்களாம் சரியான சைக்கோஸ் அண்ணி. கேர்ஃபுல் அண்ணி, உங்கள் பாடியை சர்வை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிட்டு மெக்ஸு கணத்தில் முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுறா. ஓகேடா தேங்க்ஸ் நீ இதை சொன்னதுக்கே அப்படின்னு சொல்லி ஹக் பிரேக் பண்ண. ப்ளீஸ் யூனாவையும் சேஃபாக இருக்க சொல்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. கண்டிப்பாக அண்ணி, என்னால் முடியுமான்னு தெரில, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல. ஆயிஷ் சரி ஃபைன் தேங்க்ஸ்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மெக்ஸு சொல்லவும் இந்த பக்கம் ஜேகே அவங்க பவர்ஸை கொடுத்துட்டு வெப்பன் ரூம் போக டேயோட வெப்பன் வந்துட்டு போ அண்ட் ஆரோ அண்ட் ஜேகே வெப்பன் அந்த ஆக்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கிறாங்க. ஜேகேட்ட ஒரு போர்ஷன் கொடுக்க இதை நீ மெக்ஸு பார்த்தாலும் சரி இல்லை யூனா அவங்களுக்கும் இன்கேஸ் ஒரு உயிர் போகிற சுச்சுவேஷனில் வழியில் இருந்தாங்கன்னா இதை வந்து குடிக்க வை அப்படின்னு சொல்ல. இது என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க இது நான் செஞ்ச போர்ஷன் பெயின் கில்லர் மாதிரி செயல்படும் அப்படின்னதும் ஓகே அப்படி
அப்படின்னு சொல்லி ஜேகே வாங்கிக்கிறான். வெளியே ஜேகே டே ஒரு சைடு வெளியே ஜேகேவும் டேவும் ஒரு சைடு போகிறான். நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் போக அகைன் வந்துட்டு அங்கே வந்து ஜின்னு வர அப்படி ஆப்போசிட்டில், ஏய் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்கவும், ஆமாம் எல்லாம் வெப்பன் ரூமில் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னதும் சந்தோஷம். இங்கே பாரு இதான் சான்ஸு, நம்ம மற்றவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்ல ஜின்னு பாகுற அப்படி பார்வையே வேறு மாதிரி இருக்குது. டப்புன்னு ஜேகே கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கிட, டேய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜேகே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பயந்து போய் பார்க்க, நீ தானே இருக்க எல்லா சூனியக்காரங்களையும் சாகணும்னு சொன்ன என் பையன்ட்ட அப்படின்னு ஜின்னு கேட்க, வாட் அப்படின்னு சொல்லி ஜேகே துடிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே மேலே தூக்குற அப்படி, விடுறா டேய் விட்றா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஜேகே சொல்ல அவன் கையில் வச்சுருந்த ஆக்ஸை வச்சு ஜின்னை ஹர்ட் பண்ணலான்னு நினைக்க ஜின்னோட ஃபேஸை பார்த்தா எதுவும் பண்ண மனசு வரல ஜேகேக்கு. கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஃபியூ செகண்ட் அழுத்தி பிடிச்சா அவ்வளோதான், ஜேகே உயிர் அவனுக்கு இல்லை. அப்படி ஆக அந்த நேரம் ஒரு அம்பு நல்லா ஜின்னு கையில் வந்து சொருகுது. அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மந்திர அம்பு போல் கையை எடுத்துடுறாரு இவர். ஜேகே பொத்துன்னு கீழே விழ பிடிச்ச புடி இரும்பு புடி அது அப்படியே வந்து ஜேகே கீழே விழுந்து துடிச்சு இருமிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம பாட்டிமா ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஜின்னுக்கு கை வலிக்க பாட்டியை பார்க்குறாரு. அவங்க கையில் மேஜிக் வேண்ட் வச்சுருக்காங்க. ஜின்னை நோக்கி அவங்க ஸ்பெல் போட அவர் அங்கேருந்து தப்புச்சோம் போல்ச்சோன்னு ஓடிடுறாரு. ஜேகே கீழே விழுந்து கிடக்க குக்கி அப்படின்னு சொல்லி பாட்டி வராங்க. உனக்கு ஒன்றும் இல்லைடா கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ் எல்லாம் அப்படியே செவந்து போய் வலிக்குது. ஒன்றும் இல்லை சரியாகிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஸ்பெல் போடுறாங்க. நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி. ஜின்னு போன வழியை பார்க்குறாரு ஜேகே. அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னதும், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் யார் அவன் அப்படின்னதும், அவன் பொசஸ் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் உங்கள் பவர்ஸை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க, நான் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணலைல்ல அதனால் நான் கொடுக்கல. ஆனால் இப்போது என்னை காப்பாற்றுறதுக்கு உங்கள் பவரை யூஸ் பண்ணிங்களே, இது கேம் இல்லை, இந்த கேமை குலைக்க வந்தவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறேன். யார் பொசஸ் பண்ணா அதுக்கு நம்ம அவனை கண்டுபிடிக்கணும், வா என் கூட அப்படின்னு சொல்லி ஜின்னை தேடி போகிறாங்க. சரின்னு ஜேகேவும் போகிறான் பாட்டி கூட. இந்த பக்கம் டே வந்துட்டு அவன் ஒரு பக்கம் போயிருப்பான்ல, இவனா ஒரு ரூமில் இருக்காளா, அங்கே வெளியே சவுண்டு கேட்குது. சின்ன பசங்க ஓடுற மாதிரி சவுண்டு கேட்க இவனா சும்மா இல்லாமல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டு பார்க்குறா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்கவும் அந்த பசங்க பின்னாடி பார்க்க, சரி சின்ன பசங்க தானே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த கேமில் இல்லைன்னு நினச்சிட்டு அந்த பசங்க யூனாவை வந்து பார்க்குறானுங்களா. யூனாவும் பார்க்குறா. ஹாய் அப்படின்னு சொல்ல, நீங்கள் டே மாமா ஒய்ஃப் தானே அப்படின்னு அதுங்க கேட்க, மிஸ்ஸஸ் டே கரெக்டா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் இந்த பக்கம் சுற்றுறானுங்கல்ல, அதனால எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிட போகிறாங்க, நம்ம வேற எங்கேயாவது போய் ஒளியலாமே அப்படின்னு சொல்லி யூனா தப்பிக்கலான்னு பார்க்க அந்த நேரம் டப்புன்னு விசில் எடுத்து வாயில் வைக்கிறானுங்க. போலீஸ் திருடனை பார்த்து விசில் அடிக்கிற மாதிரி, மிஸ்ஸஸ் டே இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கத்த விசில் அடிக்க யூனா பார்த்துட்டு ஒத்த ஹெல் அட பாவீங்களா அப்படின்னு சொல்லி யூனா அகைன் அந்த ரூம்குள்ளேயே ஓடிடுறா. இந்த பசங்க பின்னாடி வந்து டோர் லாக் பண்ணிடுறானுங்க. முன்னே கையை உள்ளே விட டோர் லாக் பண்ணுறதுக்கு முன்னே கையை உள்ளே விட வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்துறானா. இவனை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி பாவப்பட்டு கதவை திறக்க இவனுங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு, அண்ணா மாமா மிஸ்ஸஸ் டே இருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லி கத்த வாட் தி ஹெல் டேய் உங்களை வெளியே அப்படின்னு சொல்லிட்டு திபு திபுன்னு ஒரு படையே வர சவுண்டு கேட்க, படிக்கட்டில் ஏறி வரமா சவுண்டு கேட்க, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறா. அங்கே அந்த ரூம் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா க்ளாசெட்டுக்குள்ளே. அந்த குட்டி பசங்க வந்துட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கத்த, அவங்க இந்த க்ளாசெட்குள்ளே வந்துட்டு இருக்கட்டும் அதான் சேஃப் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்ல, வெளியே ஆளுங்க வந்துட்டாங்க. ஹே பாய்ஸ் எங்கே அவங்க அப்படின்னதும், இந்த க்ளாசெட்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் டே சமத்தா வெளியே வந்துருங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, கீழே பார்த்தா ஒயிட் ட்ரெஸ்ஸு மாட்டிகிட்ருக்கு வெளியே, இங்கே பார்த்தியா உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹே மிஸ்ஸஸ் டே கேட்குதா வெளியே வரியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஒரு ஆள் பெரிய ஆள் சொல்கிறான். ஆமாம்
கத்தி பேச போகிறதில்ல, கத்தியால் பேசணும் அப்படின்னு சொல்ல, என் அண்ணனுங்க அந்த டேயுவை கண்ண துண்டமாக வெட்டினதால தானே டே அவங்கள கொன்னா. உன்னை என்ன பண்ண போகிறோம் மட்டும் பாரு மச்சான், அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இவளை நல்லா அடித்து துவைச்சி டேயங்க இருக்க திசை பக்கமாக ஓட விடணும் அப்படின்னு சொல்ல, அவன் இவன் ஓடுறப்பவே அவன் கண்ணு முன்னாடி இவ தலை செதற அப்படின்னு சொல்லி கையில் பெரிய கன்று ஒன்று வச்சுருக்கான், வேட்டையாடுற கன்று, அதை லோட் பண்ணுறான். உள்ள அவன் இருக்காளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கன்னை லோட் பண்ணி அப்படியே வச்சுக்க, உள்ள பக்கத்தில் போயிட்டு அந்த டோர்கிட்ட காது வச்சு கேட்க, எந்த சத்தமும் இல்லை, அமைதியாக இருக்குடா அப்படின்னதும், அவள் ட்ரெஸ்ஸு தான் வெளியே தொங்குதுல, அவ்வளோதாண்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது க்ளாசெட் அப்படின்னு சொல்ல டோர் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை, உடடா அப்படின்னு சொல்லி உடைக்க அந்த குட்டி பசங்க பார்க்குறாங்க. அப்படியே வந்து எப்படியோ வந்து அந்த லாக்கை உடச்சி ஓப்பன் பண்ணால் க்ளாசெட் தான் ட்ரெஸ்ஸாக இருக்குது. கீழே பார்த்தா ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு இல்லையா ஒயிட்டு, அது வந்துட்டு சாதாரண நார்மல் ஒயிட் ட்ரெஸ் தான். யூனாவோடது இல்லை. யூனாவுமே அங்கே இல்லை. அந்த குட்டி பையன் உள்ளே போகிறான், நல்லா மண்டை மேலே இடிச்சுக்கிறான். ஏன்னா அந்த ஒரு வேளை க்ளாசெட்டில் அந்த ட்ரெஸ்ஸுங்களாக இருக்குல்ல, அதுக்குள்ளே மேபி போக முடியுமோ அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் உள்ளே போக மண்டை மேலே செவரிடிக்க, இங்கே வால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வெளியே வந்துட, டேய் நல்லா பார்த்தீங்களா அவ்வளோதான் போனாளா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம், அவங்க உள்ளே தான் போனாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னடா இது, ஒரு வேளை அவளுக்கு ஏதாச்சும் மேஜிக் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் என்னடா காணும் அப்படின்னு சொல்லி அந்த வாலெல்லாம் டச் பண்ண வெறும் செவரு இருக்குது. ட்ரெஸ்லாம் எடுத்து வெளியே தூக்கி எறிய உள்ள ஆளை காணும். வாட் த ஃபக், எப்படிடா எங்கே போனாவ அப்படின்னு சொல்லி பசங்கிட்ட கேட்க, இந்த ரூம்குள்ளே தான் போனாங்க அப்படின்னு அவனுங்க சொல்கிறானுங்க குட்டி பசங்க. அந்த ரூம் ஃபுல்லாக சலடை போட்டு தேட, அதாவது வெளியே இருக்க ரூம் ஃபுல்லாக சலடை போட்டு தேட, இவனாவை காணும்டாவ அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்க, எங்கே போயிருக்க போகிறா அப்படின்னு சொல்லி அவங்க சின்ன பசங்க பேச்சை கேட்டு வந்தோம் பாரு அப்படின்னு சொல்லி இவனுங்களை வேறு திட்டிட்டு போகிறானுங்க. வெளியே வந்து இந்த பெரிய பசங்க போயிட்டானுங்க. இவனுங்க வெளியே போக 2 பசங்களில் ஒருத்தன், அதான் அந்த சொடக்கு போட்டால் மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும்ல, அந்த குட்டி குஞ்சா மட்டும் அவன் மட்டும்தான் இருக்கான். அவங்க வந்துட்டு அவன் அந்த க்ளாசெட்டே வந்து அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து க்ளாசெட்டோட சைடில் ஒரு டோர் இருக்குது, அது வழியாக யூனா எட்டி பார்க்க இவன் பயந்துடுறான். இவன் பார்த்துட்டு டப்புன்னு பயந்துடுறானா, ஆனாலும் யூனா உள்ளே போயிடுறான் மறுபடியும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் போகலையா அப்படின்ட்டு இவன் கத்துறான், அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்த, யூனா குய்யோல ஒன்று அப்படின்னு சொல்லி டப்புன்னு அவனை தூக்கிடுறா. வாயை பொத்தி குட்டி சாத்தான், நல்லா ஆளை பாரு உன்ன அப்படின்னு சொல்லி பெட்டில் தூக்கி போடுறா. கீழே இருக்க துணியை வச்சு வாயை அப்படியே கட்டி போட, கையில் அந்த குட்டி கொஞ்சம் ஒரு கத்தி வச்சுருக்கான், அதெல்லாம் வெப்பன் வச்சு மிரட்டுற அளவுக்கு ஆயிடுச்சுன்ற மாதிரி குட்டியாக அதை வச்சு யூனா கையை அறுப்பு போட்டுடுறான். அட பாவி புள்ளியா நீ அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு கோவத்தில் அதை அப்படியே மயக்கம் போட யூனா கையில் ரத்தம் வருது. அதையும் ஒரு துணியை வச்சு கட்டிட்டு அவன் மேலே பிளட் பட்டுடுதா அவளோட ஒயிட் ட்ரெஸ்லாம். இவன் ஒயிட் ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்ட நீ உன்ன அப்படின்னு சொல்லி யூனா அடிக்கலான்ட்டு போகிறா. இருந்தாலும் சின்ன பையன் அப்படின்றனால மயக்க வர போட்டானா, சரி செத்த பாம்பு எதுக்கு அடித்த பாவம் அப்படின்ற மாதிரி யூனா வந்து போயிட, ஆகே நீ ஏதோ வெளியே சவுண்டு கேட்க இவன் அவளோட ஒயிட் ட்ரெஸ்ஸை லைட்டாக கிழிச்சிட்டு ஓடுறதுக்கு ஏத்துவா நல்லா வந்துட்டு வழி பண்ணிக்க, ஆகே அந்த டோர் வழியாக அந்த குட்டி பையலோட கத்தி எடுத்துட்டு போயிடுறா. பார்த்துலாண்டா இன்னைக்கு நீங்களா இல்லை யூனாவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைடில் ஒரு டோர் இருந்துச்சு இல்லையா க்ளாசெட்டுக்கு சைடில், அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த டோரை தொட்டால் அது வந்துட்டு ரொட்டேட் ஆகுற டோரு, அதுக்குள்ளே ஒரு ஆள் போகலாம். இவன் ஆல்ரெடி அங்கே தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா. எப்படியோ அதை டச் பண்ண அது அப்படியே ரொட்டேட் ஆக இவனை உள்ளே போயிருப்பா. இவனுங்க தேடி பார்த்துட்டு ஆளை காரண்டு போயிருப்பானுங்க. இப்போ மறுபடியும் அந்த டோர் வழியாக எப்படி வந்து போகலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வழி இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏன்னா வெளியே போனால் இவனுங்கிட்ட மாட்டிப்போம், இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை டச் பண்ண உள்ளே போகிறா. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஸ்டெப்ஸு வர மாதிரி இருக்குது, கீழே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் வர மாதிரி இருக்குது. எங்கே போகுதுன்னு தெரில. கையில் வந்துட்டு பாக்கெட்டில் இது வச்சுருப்பா, மொபைல் வச்சுருப்பா. அந்த டார்ச்சை யூஸ் பண்ணி அப்படியே மேலே நடந்து போக
ஸ்டெப்ஸில் மெல்ல வந்துட்டு அவள் டார்ச் யூஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்காளா. கீழே போகுது. அது வழியாக மெல்ல இறங்கி போகிறா. இது என்ன வழின்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு போக, வேறு வழி இல்லை யுனா, இதில் தான் நீ இதை யூஸ் பண்ணி தான் நீ தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மெதுவாக போகிறா. அந்த வெளியே போனானுங்கள்ல அந்த பயலுங்க திரும்பி பார்க்குறானுங்க. ஒருத்தன் தான் குட்டி பையன் வரான், இன்னொருத்தனை காணோம் அப்படின்னு சொல்லி, டேய் அவனைங்கடா அப்படின்னு சொல்லி, அவன் அந்த ரூமில் தான் இருப்பான் போல் அப்படின்ட்டு இவனுங்க வந்து பார்க்க போகிறானுங்க. அவனை கூட்டிகிட்டு வரலான்ட்டு திரும்ப போகிறானுங்க யுனா இருந்த ரூமுக்கு. அப்போ பார்த்தா அவன் பெட்டில் கட்டி போட்டுருக்க. மயக்கம் தெளிஞ்சிச்சு போல். டேய் யார் அவனை கட்டி போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, பயபுல அடித்த அடியில், ஓ இன்னும் மயக்கம் தெரியலையா, மயக்கம் தெரியாமல் இருக்குது. அந்த யூனா இந்த ரூமில் தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பிளட் இருக்கா அதை பார்க்குறாங்க. இவன் உடம்புல செக் பண்ணி பார்த்தா எந்த அடியும் இல்லை. இவன் கையில் ஒரு கத்தி வச்சுருந்தான், அதை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்ல, இன்னொருத்தன் அவங்க பார்த்துட்டு, அப்போது ஏதோ நடந்திருக்கு, அவள் இந்த ரூமில் தான் இருந்திருக்கா, எப்படி தப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவனுங்க குழம்பி போக, யாரோடது நம்ம தம்பியை கொலை பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி இவனுங்க கொலை பண்ணிட்டாளான்னு சொல்லி தட்டி பார்க்க லைட்டாக அவன் கண் முழிக்கிறான். நல்ல வேலை இவனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தான் அப்போ யூனாவை ஏதோ பண்ணியிருக்கணும், அப்போ இது யூனாவோட பிளட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறானுங்க. கிரேட், சூப்பர்டா, அப்போது இவன் அவளை ஏதாச்சும் பண்ணியிருக்கணும், இது யூனாவோட பிளட் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்க, தெரில அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தேடுங்கடா ரூமை அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாத்ரூம்லாம் நல்லா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. யூனா அந்த ஸ்டெப்பில் இறங்கி போயிட்டுருக்கா. எங்கடா வரான்னு பார்த்தா கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது. அங்கே இருக்க கிளாசெட்டுக்கு உள்ளே வந்துடுறா. அந்த பேசேஜ் மெதுவாக இவ உள்ளே வரா. பார்த்தா அது சுகாவை அடைச்சி வச்ச ரூமு. உள்ளே எட்டி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு வெளியே வரா. இது யார் ரூமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே பார்க்க ரூம் டோர் வந்து ஓப்பனில் இருக்கா. அப்போ சைடில் பார்க்க ஒரு பேண்ட்டு பெட்டு கீழே இருக்குது. யூனா அது பக்கத்தில் போக, ஓ மை காட், பிஸ்டலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் பாக்கெட்டில் ஏதோ வெளியே தள்ளிட்டுருக்கா. என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஸ்டலு, கன்னு. இது யாரோட ஃபேண்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டுருக்கா. யாதான் இருந்தா என்ன, லோடாக இருக்கா அப்படின்னு சொல்லி, கன் லோடாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறா. ஃபுல்லாக தான் இருக்குது. எஸ், வாங்கடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போக வெளியே போனால் அங்கே ஒருத்தன் வரான். ஏய் நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு கத்த போக, யூனா அப்படின்னு சொல்லிட்டு வாய் எடுக்க, யூனா இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி வாய் எடுக்க, போலீஸ்காரங்க வீட்டு பொண்ணாச்சே சும்மாவா, கன்னை லோட் பண்ணிட்டு அவனை பார்த்து, இதில் இருக்க ஒவ்வொரு புல்லட்டும் என் டேயுங்காக அப்படின்னு சொல்லி அவன் நெத்தி பொட்டில் சுட டமால்னு ஒரு கன் ஷாட் சவுண்டு கேட்குது. எல்லா திசையில் இருக்கவங்களும் பயந்து எங்கேருந்து இந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. யார் மெக்ஸை கொண்டாங்களா யூனாவை கொண்டாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்க, நம்ம ஆளுங்க தான் வந்துட்டு யூனா இல்லை மெக்ஸை ஷூட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி சிலர்லாம் குஷியாக இருக்காங்க. ஆனால் இவங்கக்கிட்ட இது போல் கன் இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஹண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. அது இன்னும் வந்து பலமாக சத்தம் கேட்கும். இது லைட்டாக தானே கேட்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருக்க, அப்படியே கன்னில் இருந்து போக போக கிளம்ப யூனா அப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறா. அந்த கன்னோட ஹேண்டில் கிட்ட இருக்க பேர் சுகாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க, அண்ணா கண்ணு இங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. சுட்டதில் அவன் நல்லா மண்டை மேலே வாங்கி அங்கேயே செத்து போக ரத்தமாக போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் யூனா பார்க்குறா, ஷாக்காக இருக்கா. அவங்க அண்ணனோட கன்று இங்கே எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை ஜோயா அப்படின்னு சொல்லி நினைக்க, ஜோயா ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி நினைக்க, அவளோட அண்ணன் ஞாபகம் வரவும் சரின்னு சொல்லி மொபைல் எடுத்து அவள் அண்ணா வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லி கால் பண்ண, சைடில் அந்த ரூமில் இருந்து மொபைல் ஃபோனு ரிங் ஆகுது. வாட் த ஹெல், சுகாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறா. அங்கே அந்த பேண்ட்டு கீழே கிடக்கும் இல்லையா, அதுலேருந்து தானே கன் எடுத்தா. அதே பேண்ட் பாக்கெட்டில் இன்னொரு பாக்கெட்டில் மொபைல் ரிங் ஆக, மொபைலில் மை ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லி யூனாவோட பேர் போட்டிருக்க. யூனாவோட ஃபோட்டோ வந்துட்டு வருது. அப்படியே பார்க்குறாரு. இவ பார்க்குறா. பார்த்துட்டு இது அண்ணனோட மொபைல் தான், அப்போ அண்ணன் இங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட, மொபைலில் காலர் ஐடியில் யூனா அண்டு சுகா சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கா. அதை அப்படியே பார்க்குறா. காலை கட் பண்ணிடுறா. ஏன்னா சவுண்டு கேட்கும் இல்லையா, ஸோ அதனால் அப்படி கட் பண்ணிவிட்டு, என் அண்ணா அவர் எப்படி இங்கே, ஒருத்த ஹெல் அவருக்கு என்ன ஆச்சு, அவர் பேண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அண்ணா அப்படின்ட்டு யூனா கத்துறா. ஒரு வேளை இந்த ரூமில் எங்கேயாவது இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு, அட் த சேம் டைமு இந்த பக்கம் காரை விட்டு இறங்கி யூனா அப்படின்னு சொல்லி கத்திட்டு சுகா ஓடி வர, அட் த சேம் டைம் ஜின்னு அந்த கையில் இருக்க மந்திர அம்பு அதை அவர் கையில் குத்தி இருக்கும் இல்லையா, வலிக்குது அவருக்கு. உடனே அந்த மந்திர தொட்டி இருக்க ரூமில் தான், அதாவது ஒரு வாட்டி கூட டே வந்துட்டு புக்கு கொடுத்துருப்பான்ல, மந்திர புக்கு, அதை படிக்கலான்னு போகிறப்போ அவர் கண்ணுக்கு எந்த எழுத்துமே தெரிஞ்சிருக்காது. இதை
இதை வந்து விச்சஸ் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு, அதனால தான் எங்கள் ஹெல்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டேயாங் சொல்லியிருப்பார்ல. ஸோ அந்த புக்கை இவர் எடுக்கிறாரு. இப்போ பார்த்தா அவர் கண்ணுக்கு எல்லாமே வந்துட்டு தெரியுது, வார்த்தைகள் எழுத்துக்கள்லாம் தெரியுது. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே அந்த கபோர்டில் டே வச்சுருக்க புக்கை அதை வந்து எடுத்து பார்த்துட்டு ஃபக் இந்த ஸ்பெல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு பேஜாக வந்து புரட்டிக்கிட்டு இருக்காரு. ஷிட், சீக்கிரமாக நம்ம பாடியை சேஞ்ச் பண்ணணும், இவன் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை புரட்டிக்கிட்டு இருக்க, ஒரு சின்ன அம்பு குத்துறதை கூட தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போ தான் ஒரு பேஜை பார்க்குறாரு. ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லை வந்துட்டு படிக்கிறாரு. அந்த ஸ்பெல்லை அவர் வந்துட்டு, அதாவது அதில் இருக்க அந்த மந்திரத்தை படிக்க, அந்த மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரம் அப்படின்னா விச்சஸ், அதாவது இப்போது விச் வந்து ஏதாச்சும் ஒரு மந்திரம் போட்டிருக்காங்கன்னா அந்த அந்த பவரை ஃபுல்லாக வந்து உடைக்கிற ஒரு மந்திரமாக. ஸோ அதனால் அந்த அம்பை வந்து எடுக்க முடியல அவர் உடம்புலேருந்து. ஸோ அதனால் இவர் அந்த ஸ்பெல்லை போட, ஸோ இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பாட்டி போட்ட ஸ்பெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் போல். சுகா ஓடி வராரு, தங்கச்சியை வந்துட்டு உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்டு அவரும் வராரு. டப்புன்னு சுகா கரெக்டாக அவர் ஓடி வர, இந்த பக்கம் ஜின்னு வந்துட்டு அவர் அந்த ஸ்பெல் வந்து போட்டுக்கிட்டு இருக்க, அவர் உடம்புலேருந்து அந்த அம்பை அப்படியே வெளியே எடுக்கிறாரு. இந்த பக்கம் சுகா யூனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்க, அப்போன்னு பார்த்து டப்புன்னு ஏதோ ஃபீல் பண்ணுறாரு. எதையோ வந்துட்டு க்ராஸ் ஆகி வந்த மாதிரி ஒரு மாதிரி அவர் வந்துட்டு ஃபீல் பண்ண உடம்பெல்லாம் அப்படியே பார்க்குறாரு. திரும்பி சுற்றி முற்றி பின்னாடி வந்த போலீஸ் ஆஃபீஸரு என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு அப்படியே தடவை, எதையோ க்ராஸ் ஆகி வந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படியே நிற்க, என்னாச்சு சார் நீங்கள் ஓகே தானே அப்படின்னதும், இல்லை ஏதோ ஏதோ அப்படின்னு உடம்பு அப்படியே தடவுறாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு பாட்டி போட்ட அந்த ரெட் லைனு ஸ்பெல் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணதுனால சுகாவுக்கு ஒன்றும் ஆகலை, இல்லைன்னா கருகிருப்பு அப்படி மனுஷன். ஜின் அந்த அம்பை தூக்கி எறிய, என்கிட்டயே சே இவனோட பாடி சுத்த வேஸ்ட், நான் அவசரப்பட்டு இதை சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்ன செய்ய, ஹியூமன்ஸோட பழகி இறக்கப்பட்டுட்ருக்கான் எல்லார் மேலேயும். அந்த பொண்ணுங்களை கொன்னாதான் நான் வேற ஒரு பாடிக்குள்ளே போக முடியும், அவசரப்பட்டுட்டேன் சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்க, வெளியே அப்படியே வந்து சுகா ஓடி வந்தவர் நின்றுடுறாரா. என்னாச்சு சார்னு சொல்லி அந்த இவரும் கேட்க, நத்திங், ஏதோ மேலே பட்ட மாதிரி இருந்துச்சு, லைட்டாக ஹாட்டாக ஃபீல் ஆச்சு, ஒன்றும் இல்லை சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ட, ஆமாம் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்களா? யூ ஃபூல், சொல்கிறல்ல நான் ஒரு வவ்வாலாக இருந்தேன், கண்ணாடியில் என் மூஞ்சி அப்படியே வவ்வால் மாதிரி, நீ கையில் வச்சிருந்தியே நீ தான், போங்க சார் நீங்கள் சொல்கிறத நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டு என்ட்ரன்ஸ் டோர்கிட்ட நாக் பண்ணுறான். அது ரொம்ப பிரம்மாண்டமான கதவாக இருக்கா. பக்கத்தில் பெல் ரிங் பண்ண, சுகா வந்துட்டு பெல் ரிங் பண்ண, சார் காலையில் எவ்வளோ வந்துட்டு பிரம்மாண்டமாக கலகலப்பாக இருந்த வீடு எப்படி இருட்டடைஞ்சு போய் கிடக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே தெரியும் இல்லையா, கிளாஸ் டோர் வழியாக உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க, இருட்டி போய் அப்போ தான் வந்து இவர் சொல்லி முடிக்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இந்த தீ பந்தம் இருக்கு இல்லையா, இந்த அரண்மனையிலலாம் அந்த காலத்தில் ஏற்றி வைப்பாங்களே, அது வந்துட்டு அங்கங்கே எரிய ஆரம்பிக்குது. சுகா அப்படியே ஏதோ ஃபீல் பண்ணுறாரு. சுகானா அப்படின்னு சொல்லி கத்துறது, இவர் டக்குன்னு அது காதில் விழுந்ததும் யூனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை தட்ட, யூனா அப்படின்னு சொல்லி கதவை திறங்க அப்படின்னு இவர் கத்திட்டு இருக்க, என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்கவும், என் தங்கச்சி கூப்பிடுறா, சுகானான்னு சொல்கிறா, உனக்கு கேட்கல அப்படின்னதும், என் சிஸ்டர் என்னை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுகா இங்கே பதட்டமாக, யூனா அண்ணன் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவர் கத்த, இன்னொரு பக்கம் சுகா காதுக்கு டேங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு, என்ன இது அப்படின்னு சொல்லி அதை ஊற்றி கேட்குறாரு. இவர் திரும்பி பார்த்துட்டு, வேற யார், நம்ம ஜோயா தான் ஷர்ட்டை தூக்கிட்டு போயிருக்கா டேங்க தேடி, டேங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிட்ட, இது கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, சொல்லுண்ணா அப்படின்னதும் டேயங்க திருன்னு முழிக்க, சுகா காதுக்கு இவங்க பேசுகிறது கேட்குது. அப்படியே அவர் அதை உத்து கவனிக்க, இங்கே அவர் வந்தாரா, எங்கண்ணா அவர் அப்படின்னு சொல்லி ஜோயா கேட்க, தெரிலடா ஆனால் அவர் வந்தார், அது உண்மைதான், ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஜோயா கோவமா டேயங்கிட்ட வந்து கேட்கவும், இப்போ அவர் எங்கண்ணா அப்படிங்கிறா, அது தெரியலடா,
மேரேஜ் முடிஞ்சதும் நான் போயிட்டு பார்த்தேன், அங்கே அவர் இல்லை. அவர் அப்போ வந்திருக்காரா, ஏன் என்கிட்ட சொல்லலை நீங்கள் அப்படின்னு சொல்லி ஜோயா வந்து கேட்கவும், அப்போது மேரேஜ் டைம்லேயே அவர் இங்கே தான் இருந்தாரா அப்படின்றா. ஆமாம், அவரை ஒரு ரூமில் வச்சு பாட்டி பூட்டிட்டாங்க. வாட் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, எங்கே அவர் இருந்தால் யூனாவை பலி கொடுக்க விட மாட்டார்னு பாட்டி தான் அடைச்சி வச்சாங்க. சுகாக்கு அப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்கிறது கேட்க, எது யூனாவை பலி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணவும், இந்த ஃப்ரெண்டு போலீஸு பக்கத்தில் வந்துட்டு சுகா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, என்ன தனியாக மனுஷன் புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பயப்பட, சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொட இவர் கோவப்படுறாரு. செம்ம கோவமாக அப்படியே வந்துட்டு இருக்கார். காதில் விழுந்த அந்த ஜோயா அண்ட் டேயோட கான்வர்சேஷனை கேட்டுட்டு ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, ஓகேடா செல்குடீஸ் அப்படிங்க கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, மேபி இன்னும் ஒரு 2 வீடியோவோ இல்லை ஒரு வீடியோவோ முடிச்சிடலாம். இந்த வாரத்தில் முடிச்சிடலாம், கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஓகேயா, டேக் கேர். அன்யா செல்லகுட்டீஸ், லவ் யூ, பாய்.